பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு பாரம்பரியமான பலகாரம். எப்பயுமே எல்லா விசேஷத்துக்கும் பண்ணுற ஒரு பலகாரம். அதிரசம் பச்சரிசி மாவு அல்லது மாவு அரிசின்னு கடையில் கிடைக்கும். அதில் பதப்படுத்தி அந்த அரிசியை அதில் வெல்லத்தை சேர்த்து பண்ணுவாங்க. பச்சரிசி மாவு 1 கப் நல்லா 2-3 வாட்டி கழுவி 1 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. தண்ணி இருத்து துணியில் காய வைங்க. 2-3 மணி நேரம் நிழலில் நல்லா காயட்டும். அது கையில் ஒட்டாமல் வரும்போது அதை எடுத்து மாவு மில்லில் அரைச்சிக்கோங்க. அல்லது மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா சலிச்சுக்கணும். ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா திருப்பி அரைச்சிக்கலாம். பவுடராக வர வரைக்கும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். 1 கப் வெல்லத்தை எடுத்துக்கோங்க, துருவின வெல்லத்தை. ஸோ நம்ம நல்ல நெல் காய்ச்சலாக ஒரு 2-3 மணி நேரம் காய வச்சிடுறோம். எடுத்து பாருங்கள், கையில் ஒட்டலாமலையும் இருக்கணும், ஒட்டா மாதிரியும் இருக்கக்கூடாது. பிடிச்சி கையில் விட்டிங்கன்னா எல்லா அரிசியும் கீழே விழுந்துடணும். ஆனாலும் 4-5 அரிசி உங்கள் கையில் ஒட்டிகிட்டும் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன சொல்லலாம்னா, அது காஞ்சிருச்சு ஆனால் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் உடனே நம்ம மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு எடுத்து வந்துடணும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா 1 கிளாஸ் போல் இருந்துச்சுன்னா நீங்களே மிக்சியில் அரைச்சிக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி உடனே எடுத்து வந்துடணும். ஸோ அது டைம் டிலே பண்ணக்கூடாது. அந்த பக்குவத்துலேயே அரைச்சி வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு நல்லா ஜல்லிடுங்க. ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது மிக்சியில் திருப்பி அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு சுத்தமாக எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கணும் மாவு. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த வேலையை ரிப்பீட்டட்லி பண்ணிகிட்ருக்கலாம். சலிச்சு பாக்கி இருக்க கட்டியை அரைச்சி அந்த மாதிரி எல்லாமே சரியாக வர வரைக்கும் பண்ணிவிட்டு, இது ஒன்று. அடுத்து நம்ம துருவின வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, 1 கப், அதை கொஞ்சம் தண்ணியோடு நம்ம கலந்து அதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் கரைஞ்சி வந்துடும். வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். அப்போ தூசி அழுக்கெல்லாம் நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த வடிகட்டின வெல்லத்தை நம்ம திருப்பி நல்லா பாகு காய்க்க வச்சிடலாம். ஸோ அது முருவக்கூடாது, ஆனால் நல்லா பாகாக வரணும். தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் பாலை நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா பாலாக ஃபார்ம் ஆகணும். அந்த பதத்துக்கு நீங்கள் அந்த வெல்லத்தை காய்ச்சணும். இது காய்ச்சினோடனே நம்ம அரிசி மாவும் ஏலக்காய் பொடி அதில் கொஞ்சம் சேர்த்துடலாம் டேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு. அரிசி மாவும் அந்த ஏலக்காய் பொடி சேர்த்த மாவை இந்த வெல்லம் நல்லா பாகா வந்ததுக்கப்புறம் அடுப்படியில் அந்த வானொலியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம அங்கேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக கலந்து நல்லா மாவாக வந்துடும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கடைசியாக. அதுக்கப்புறம் அதை எந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அதை வலிச்சு வச்சுட்டு நெய்யால் மேலே தடவி விட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளிங் ரேப்போ இல்லை எதுனா ஒன்று ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுத்த நாள் நம்ம அதை பதமாக இருக்கும். நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த மாவை இப்படி தான் பண்ணணும். அரிசி மாவை இந்த மாதிரி பதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்ல கரைசலோட அதை நல்லா பாகா காய்ச்சி முருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவாக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இதுதான் அதிரச மாவு. ஸோ வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி தண்ணியில் அழுக்க எடுத்து வடிகட்டி எடுத்துட்டோம். அதை இப்போ நம்ம திரும்பி இதில் ஊற்றி அதை பாகா காய்ச்ச போகிறோம். இந்த அரிசி மாவு நம்ம மாவு மேலே அரைச்சிட்டு சலிச்சு வச்சிட்டோம் இல்லையா, அது காயறதுக்குள்ளே இதில் போட்டு நம்ம வச்சிடணும். அது காயாமல் பார்த்துக்கணும். மூடி வச்சுடுங்க. அது வரைக்கும் இந்த பாகு ரெடியாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. காயக்கூடாது. அந்த அப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே அதை இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம நல்லா பாகு காய்ச்சல் வேலையை பார்க்கலாம். அந்த பாகு நல்லா கொதித்து காய்ச்சி வரணும். நம்ம எடுத்து பார்க்கணும். அது 1 பதம் 2 பதம், 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் ஆனதுக்கப்புறம் அது இந்த பால் ஸ்டேஜில் வரும். கொஞ்சம் எடுத்து நீங்கள் அப்படி தண்ணியில் விட்டிங்கன்னா அது அப்படியே பரவிட்டு போகாமல் போட்ட இடத்துல நிற்கும். அதை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு சின்ன பாலாக ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இது காய்ச்சணும். ஸோ ரொம்ப முருவிடக்கூடாது. ரொம்ப முருவிடுச்சுன்னா அப்புறம் அதிரசம் சரியாக வராது. ஸோ இதுதான் பதம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவில் போட்டிருக்கோம். அதுதான் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும். அந்த அரிசி மாவும் அந்த ஏலக்காய் மாவும் சேர்த்து இதோட பதம் வந்ததுக்கப்புறம் இதில் கொட்டி கலர வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கலவையாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல் நெய் விட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்க போகிறீங்களோ
அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நெய் போட்டு மேலவா தடவி வச்சுடுங்க காயாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு எண்ணெய் வச்சு மூட போகிறீங்களோ, கிளிங் வேப் போட்டு மூட போகிறீங்களோ, இல்லை துணி வச்சு மூட போகிறீங்களோ, இல்லை பாத்திரம் தட்டு வச்சு மூட போகிறீங்களோ வச்சுடுங்க. அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறலாம். அடுத்த நாள் வந்து நம்ம எப்போ நம்மளுக்கு சரியான டைமோ அப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சு ஒரு இந்த மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து எண்ணெய் தடவினா ஒரு தட்டோ பேப்பரோ இதுலேயோ வந்து அப்படியே நம்ம தட்டே பண்ணுற மாதிரியே தட்டி 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 ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியது தான். எடுத்து அதுக்கப்புறம் அதை ஆறினோன்னா ஒரு டப்பாவில் அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதுதாங்க அதிரசம். ஸோ இது வந்து நல்லா கரெக்டாக வரணும், உடையக்கூடாது, அழகாக சாஃப்டாக இருக்கணும், உள்ள டேஸ்ட்டாக இருக்கணும். ஏலக்காய் பொடி போட்டாச்சு அரிசி மாவில். ஸோ இங்கே நம்ம வந்து பாகுக்காக வெயிட் பண்ணுறோம் கரெக்டான ஸ்டேஜ் வரத்துக்கு. ஸோ அதை நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த பாகு ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு தடவை கொட்டிடாதீங்க, ஒவ்வொரு ஸ்பூனாக கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக அப்புறம் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வலிச்சு எந்த பாத்திரத்தில் போடணுமோ அந்த பாத்திரத்தில் போட்டு அதுலேயே மேலேயும் ஒரு நெய் விட்டு மேலே தடவி விட்டுருங்க காயாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேணாம், வெளியிலே வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு சாயந்தரமோ மத்தியானமோ நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம். அது அழகாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ அழகாக வரணும், உடையாமல் முருவாமல் நல்லா சாஃப்டாக மேல் தோல் நல்லா தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தோல் வரணும். அப்போ தான் அது நல்ல கரெக்டான பதத்தில் அதிரசம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதுதான் பண்ணிகிட்ருக்கோம், பாக காய்ச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் பதம். அந்த சாஃப்ட் பால் ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள், உருண்டுட்டு வருது. ஸோ அதனால் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பாகு வந்து எல்லா மாவையும் உறிஞ்சிக்கும். நல்லா ஒரு ஆட்ட மாவு பதத்தில் எல்லாம் கலந்து வந்துடும். கலந்து வந்தோடனே ஒரு கடைசி ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் போல் விட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை வலிச்சு வச்சுடுங்க. ஸோ நம்ம மாவை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஈரத்துக்கு அது எல்லாத்தையும் இழுத்துக்குது. அதை இழுத்துக்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயும் அந்த இலகிறத வந்து அப்படியே இழுத்துக்குது. ஸோ கடைசி பிட்டும் போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் மாவு வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியதுதான். இது ஏலக்காய் பொடியும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கணும் மாவில். எல்லா மாவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, பசு நெய். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. ஸோ ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அந்த பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் பார்த்துக்கோங்க. அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லை கிளிங் ரேப் வச்சு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா மூடி வச்சு வெளியிலே வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம். அது இருக்கட்டும், ஒரு நாள் போல் இருக்கட்டும் வெளியிலேயே. அடுத்த நாள் நம்ம ஒரு மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ வந்து அதிரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ அதை வலிச்சு வைக்க போகிறோம். ஃபுல்லாக அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நெய் போடலாம். ஒரு ஸ்பூன் போல் நெய்யை தடவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம், இல்லை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லை கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறட்டும். நீங்கள் உடனே கூட பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் ஊறினா நல்லா அது ஃபார்ம் ஆகும் பதம். அதை நெய் விட்டு நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடாதீங்க, வெளிலே இருக்கட்டும். நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. அடுத்த நாள் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே டைம் விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா அது நல்லா வரும். நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப வாகாக வரும். அதனால் அப்படி பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்த நாள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டு அதை தட்டி தட்டி
கையில் எண்ணெய் தடவிட்டு தட்டுலேயோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிட்டு இது தட்டி நல்லா எண்ணெயை சுட வச்சு அதில் எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அதிரசம் ரெடி ஆகிடும். ஸோ அதிரசம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கிளிங் ராப் போட்டு மூடி வச்சுருக்கோம். அடுத்த நாள் நம்ம அதை உருண்டையாக எடுத்து ரெடி பண்ணிடலாம். ஒரு உருண்டை எடுத்தாலும் மற்ற உருண்டையை நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அது காயாமல் பார்த்துக்கலாம். எண்ணெய் வச்சாச்சு சூடு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அதில் ஒரு அதிரசத்தை போட்டாச்சு வேக வைக்கிறதுக்கு. நம்ம வந்து கையிலையும் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு ஏதாவது பிளேட்டோ இல்லை ஒரு பால் பேக்கெட்டோ எதையாவது எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து அப்படியே கையாலே தட்டி ஒரு உருண்டை ரவுண்டாக நம்ம பூரி சின்ன ஒரு உருண்டை ரவுண்டாக தட்டிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டோன்னா பாருங்கள் அழகாக உப்பி வருது. 2 பக்கம் பூரி மாதிரி வருது. உடையில நல்லா இருக்குது, சாஃப்டாக வருது. கலர் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனாக மாறுது. இந்த சைடில் எடுத்து எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். கையால் நம்ம தட்ட போகிறோம். ஒரு பூரி போடுற மாதிரி தான். இந்த உருண்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சு அப்படியே தட்ட போகிறோம். ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள் இப்படி அழகாக உப்புது பாருங்கள். இப்படி உப்பி வந்துச்சுனாவே அது நல்லா வந்துட்டுன்னு தான் அர்த்தம். எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டணும். கையாலே தட்டி ஓரளவுக்கு திக்காக, ஓரளவுக்கு ஒரு ரவுண்டாக நல்லா ஷேப்பாக பண்ணி ஓவனாக பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம வச்சுருக்க மாதத்துக்கு ஒரு 10 போல் வரும். ஸோ ஓவனாக பண்ணிட்டு போகலாம். முறுக்கு மாதிரி 3 நாள் போட தேவையில்லை, ஓவனாகவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸில் சின்னதாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் அதிரசம் பண்ணுற விதம். நீங்கள் இதை நல்ல நெய்யிலே கூட சுட்டு எடுக்கலாம். நாங்கள் இங்கே எண்ணெயில் பண்ணுறோம். நெய்யில் சுட்டு எடுத்தால் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் சுட்டு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நெய்யிலே சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சுவை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நெய் வந்து பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோ நெய்யை உருக்கி பண்ணுறது. இங்கே எண்ணெயில் தான் பண்ணுறோம். ஆனால் நெய்லையும் பண்ணலாம். சின்னதாக கூட போடலாம். நெய்யில் அழகாக போட்டு எடுக்கலாம். பாருங்கள், அது கலரும் அதோட டெக்ஸ்டரும் அது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ அதிரசம் அந்த மாதிரி வருது. அது மாவு ஒழுங்காக இருந்தால் தான் வரும். அப்படி இல்லைன்னா நல்லா கருகிடும், அப்புறம் உடையும், அப்புறம் ரொம்ப ரொம்ப திக்காக ரொம்ப ஸ்டிஃபாகிடும், சாஃப்டாகவே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மாவு பதத்தை பொறுத்து தான் இருக்குது. அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஸோ எல்லா மாவும் முடிகிற வரைக்கும் நம்ம இதே வேலை தான் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 5 போல் வரும் போலக்கு. ஸோ அவ்வளோதான், 10 போல் தான் வந்துச்சு ஒரு கப் மாவுக்கு. அது இன்னும் நம்ம சின்னதாக தட்டினா இன்னும் நிறையா வரும். அப்போவே பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் மூடியே இருக்கட்டும்.
ஸோ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணிடுங்க. இது வரைக்கும் பல்பி டேமரிண்ட் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.